ஹலோ ப்ளூமர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஓடிஜியில் என்னோடய ஃபர்ஸ்ட் பேக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். ஆமாங்க, ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ளாப் தான். நான் ஃபஸ்ட்டு கப் கேக்கு, ப்ரௌனி அண்ட் டூடி ஃப்ரூட்டி கேக் செஞ்சு பார்த்தேன். மூணுமே ஃப்ளாப்பாக தாங்க வந்துச்சு. ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் மேலே கருகிடுச்சு, நடுவில் அப்படியே சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. கப் கேக்கை பொறுத்த வரைக்கும் அடியில் நல்லா செவந்துடுச்சு, மேலே ஃப்ளஃபியாக இருந்துச்சு. தென் டூடி ஃப்ரூட்டி கேக்கை பார்த்திங்கன்னா வேகவே இல்லை, ரொம்ப நேரம் ஆகியும் மேலே நல்லா செவந்து கிராக் இழுத்து கொஞ்சம் தீஞ்சு போன மாதிரி போயிடுச்சு. இதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னன்னாக்கா, என்னோடய ஓடிஜியில் டெம்பரேச்சர் அண்ட் டைமிங் எப்படி செட் பண்ணுறதுங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். என்னோடய 34 லிட்டர் பேப்பர் ஓடிஜியில் பேக்கிங்க்கு டைமர் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னாக்கா 25 to 35 மினிட்ஸ் வச்சா போதும். தென் டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் 150லேருந்து 170 வரைக்கும் வச்சா போதும். இதே போல் உங்களோட ஓடிஜியில் எந்த டைமர் அண்ட் டெம்பரேச்சர் செட் ஆகுதுன்னு 2 தடவை ஃப்ளாப் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா நானும் அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அவ்வளோதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.